அட்டகத்திக்கெல்லாம் போயிடுவாங்களான்னு கேட்குறேன் நான். ஏன் நான் என்ன அப்படிலாம் சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறாப்புல நம்ம சாவலை விட அது 1.5 இன்ச்சு கூட. அது மேலே ஏன் போடுற? நம்ம சாவை கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும்னே. இல்லை. ஆனால் இந்த சேனலுக்கு போய் நீங்கள் ஏன் எதிர்வினைலாம் ஆட்டுறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு அசிங்கமாக பேசுகிறவங்கலாம் பிடிச்சிருக்குது. அதை புரிஞ்சுனா என்னுடைய நண்பர், யாரோ எனக்கு வேண்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர். तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा, खोलने को बोला तो सोच रहे हैं? तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग हैं, फिर भी तो डर रहे हैं ना? அந்த பாயா இருக்கணும். அதுக்காக என்கிட்டயே இந்த ஒரு நண்பர் வெளியே போயிடலாம், சீக்ரெட் வெளியே தெரியாது. அவரே கூட அவரே ஒரு பேரை சொல்லாமல் எனக்காக பாசிட்டிவாக செஞ்சுக்கிறாரு. நீங்கள் அதை நெகட்டிவ் நினச்சிக்கிறீங்க. ஹலோ, நான் பேட்டக்காரன், எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. காலம் 8ல் என் பார்ட்டிங்கிற பேரில் சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை பெரியாளாக்கணும், எப்படின்னா இந்த சமூகத்துக்கு நான் கொண்டு போனோம் அப்படின்னா சிவயோகியை அசிங்கப்படுத்தணும். அப்போ தான் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அதுக்காகவே செஞ்சுன்னுக்கிறாரு. ஹலோ, நான் பேட்டக்காரன், எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. காலம் 8ல் என் பார்ட்டிங்கிற பேரில் சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த களத்தில் பந்தயம் எதை ஞாபகம் இருக்குல்ல, போட்டுருவையா? ஒரு லிமிட்டு தான் பயப்பட முடியும், பயப்படுறது கிடையாது. இது பந்தயம் அடிச்சு காட்டுறேன் பாரு. கருப்பு, ஏன்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அப்புறம் என்ன, மற்றவங்களை போக சொல்லிட்டு சண்டைக்கு களத்தை கிளியர் பண்ணி கொடுங்க.